தினை அரிசியில் லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸில் 1.25 கப்பு தினையை எடுத்து அளந்து போட்டுக்கலாம். அளந்து போட்டு இதில் ஒரு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். சுத்தமாக தூசு ஏதாவது இருந்தால் க்ளீனாக ஆகிடும். இது நல்லா கழுவி வடிகட்டி அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு உலர்த்தி எடுத்துக்கலாம். காய வச்சு நிழல்லே காய வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து இதை ஒரு ஸ்டவ்வில் ஒரு வாணலை போட்டு அதில் நம்ம கழுவி காய வச்ச இந்த தினையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில் பொன் முருவலாக வறுக்கணும். தினை, வரகு, சாமை இதெல்லாம் நல்லா சிறுதானியத்தில் சத்து மிகுந்தது. கம்பு, கேழ்வரகு எல்லாம் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள்லாம் இதை தான் செஞ்சு சாப்பிட்டாங்க. சாப்பாடாகவே செஞ்சு சாப்பிட்டாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இதை நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு. நல்லா ஆறினதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் அள்ளி போட்டுக்கலாம். அள்ளி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். குறைன்னு அரைக்கக்கூடாது. ஸ்டவ்வில் வாணலை போட்டு வாணலில் 2 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிட்டு முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி வறுபட்டதும் திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே வாணல்லே 1/2 கப்பு தண்ணி ஊற்றி சரிக்கு சமமாக 1 கப்பு தினை அரிசினா 1 கப்பு வெல்லம், 2 கப்பு தினை அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, 1.25 கப்பு அந்தளவுக்கு வெல்லத்தை சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். 3 ஏலக்காய் ரொம்ப காய்ச்சி தேவையில்ல, சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இதை இப்போ லட்டாக பிடிச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். சூப்பராக தினை அரிசி லட்டு ரெடி ஆகிடுது பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது.